ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஜா ஸ்ப்ரெட் டெக். இன்றைக்கி நான் மொச்சை உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். இது நான் தான் செஞ்சேன். அது கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு அதுக்கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அது கூட உரித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஆல்ரெடி நான் 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மொச்சை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி நல்லா கிளறினதுக்கப்புறம் புளிக்கரைசலை இதோட நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு புளிக்கரைசலை இது கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள், தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி தக்காளியும் கொஞ்சோண்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க கிரேவி அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு மொச்சை புளிக்குழம்பு ரெடி. என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி. ஷேர், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யவும்.